ஹாய்ங்க, மார்னிங். இந்த வீடியோல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா 12ஆம் வகுப்பு தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு தமிழ் பாடத்திற்கு நேர மேலாண்மையை எப்படி பின்பற்றணும், டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு பெரிய ரோலா சார்? ஆமா, கண்டிப்பா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு பெஸ்ட் ரோல் பிளே பண்ணும். அது நம்மளுக்கு தெரியாது. அப்படி தெரியாம இருக்கிறனாலதான் ஒவ்வொரு எக்ஸாம்லயும் அதை விட்டு வந்துட்டேன் இதை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நாம ஒரு சில தவறு பண்ணிருப்போம். அப்ப நேர மேலாண்மை கண்டிப்பா பின்பற்றுவது ஒவ்வொரு வெற்றியாளர்களுக்கும் மிகப்பெரிய முக்கியமான ஒண்ணு. டாப்பர்ஸுக்கும் சரி, ஸ்லோ லேர்னர்ஸ், மீடியமா இருக்கவங்களுக்கும் சரி, இந்த நேர மேலாண்மையை கண்டிப்பா நீங்க பின்பற்றினா கண்டிப்பா நல்லபடியா எக்ஸாம்ஸ்ல நல்ல மார்க் எடுக்கலாம். இப்ப நேர மேலாண்மை பின்பற்றுறது நம்மளுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு நடக்கும்னா, ஒரு சில கொஸ்டின்ஸ் விட்டு வந்துருவோம். இப்ப எடுத்துக்கிட்டு தமிழ் 12ஆம் வகுப்பு தமிழுக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல மனப்பாட பகுதியோ அல்லது ஒரு நெடுவினாவோ விட்டு வந்துருவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விட்டு வந்துருவாங்க. அப்படிங்கும்போது இது இது இந்த தவறு வந்து எதை சுட்டி காட்டுதுன்னா, அவங்களுக்கு சரியான நேர மேலாண்மையை பின்பற்றலன்னு தான் அர்த்தம். டைம் மேனேஜ்மெண்ட் அந்த எக்ஸாமுக்கு அவங்களுக்கு தெரியல. எப்படி எந்தெந்த கொஸ்டினுக்கு எவ்வளவு நேரத்துல முடிக்கணுங்கிறது தெரியல. வாட்சை கிளாக்கை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. சார் ஒரு கிளாக் கொண்டு போக முடியாம சொன்னா டிஜிட்டல் கிளாக்லாம் கொண்டு போக முடியாது. நார்மல் ரவுண்ட் கிளாக் கொண்டு போகலாம் எக்ஸாமுக்கு, பப்ளிக் எக்ஸாமுக்கு. அந்த மாதிரி ஒரு வாட்சை நீங்க வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட். பக்கத்துல ஐ விஷன்ல வச்சுக்கிறது பெஸ்ட். அதை வச்சுக்கிட்டே ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எழுதுங்க, ரிவிஷன் எக்ஸாம் எழுதுங்க, ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் எழுதுங்க. அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் வந்து மிகப்பெரிய ரோலுங்க. இது வந்து மார்க்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு சப்ஜெக்ட்டுமே நம்மளோட டோட்டல் ஸ்கோரிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்ஸ். அப்படிங்கும்போது தமிழையும் அசால்ட்டா எழுதக்கூடாது, இங்கிலீஷையும் அசால்ட்டா எழுதக்கூடாது. டைம்குள்ள முடிக்கணும், எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணணும், எல்லாமே நல்லா நீட்டா ப்ரெசென்ட் பண்ணணும். ப்ரெசன்டேஷன் இஸ் மஸ்ட் தமிழ் இங்கிலீஷ்க்கு ரெண்டுக்குமே. அப்படின்னா தமிழுக்குரிய டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய வீடியோல பார்ப்போம். கண்டிப்பா இப்ப பாருங்க, பார்ப்போம். இப்போ வாங்க, எந்தெந்த கொஸ்டின் எவ்வளவு நிமிஷத்துல முடிக்கணுங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா 14 ஒன் மார்க் கேட்பாங்க பகுதி 1ல. இந்த 14 ஒன் மார்க்கும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரியும், சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை 10 நிமிஷத்துல முடிக்கணுங்க. 10 நிமிஷத்துல முடிச்சீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய வினாக்கள்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா பகுதி 2ல பிரிவு 1 எவையேனும் 3 வினாக்களுக்கு விடையளிக்குவோம் அப்படின்னு கேட்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா 4 கேள்வி கொடுத்துருப்பாங்க, நம்ம 3 கேள்வி எழுதணும். இது செய்யுள் 2 மார்க்கு. இந்த செய்யுள் 2 மார்க்குக்கு வந்து நம்ம எடுத்துக்கிற நேரம் பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் தான் எடுத்துக்கணும். அதுக்குள்ளேயே வேகமா சைடிங் போட்டு ஒரு 3 லைன் 4 லைனுக்கு அந்த கொஸ்டினை முடிச்சிடணும். நம்ம 3 கேள்வி எழுத போறோம், அதுக்கு நம்மளுக்கு 6 மார்க்கு, அதுக்கு 10 நிமிஷம் தான் எடுத்துக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா பகுதி 2லயே பிரிவு 2 2x2 4 மார்க்கு. எவையேனும் 2 வினாக்களுக்கு விடையளி. இதுல 3 கேள்வி கேட்டிருப்பாங்க, நம்மளுக்கு 2 தான் ஆன்சர் பண்ணணும். 3 கேள்வி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நம்ம எடுத்துக்கிற நேரம் வந்து 5 நிமிஷம் தாங்க. 5 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிட்டோம்னா அடுத்தடுத்த கேள்விகள் நம்ம அதிக நேரத்தை ஒதுக்கி நீட்டா ப்ரெசென்ட் பண்ணலாம். அடுத்தது பிரிவு 3 எவையேனும் 7னுக்கு விடை தேர்கன்னு கொடுத்துட்டு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 9 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும், அந்த 7னுக்கு விடை எழுதும் போது பகுபது இலக்கணம், வலிமைகளை இட்டு நீக்கி எழுதுக, ஏதேனும் ஒன்றை பிரித்து சேர்த்து தொடரமைக்க, அப்புறம் உயர்மை பன்மை பெயர்கள், புணர்ச்சி விதி, கீழ்கொண்டு ஏதேனும் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள 4 சொற்களை பயன்படுத்தி தொடர் எழுதுக, பொருள் வேறுபாடு அமைக்க, அலை இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கு சொல்றேன். இந்த மாதிரி 7னுக்கு விடைத்தெருகல இந்த மாதிரி கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க. அப்படிங்கும்போது அதுக்கு பார்த்தீங்கன்னா 14 மார்க்கு. இதை வந்து நமக்கு தெளிவாகவே 20 நிமிஷம் எடுத்து டைம் எடுத்து நம்ம அந்த கொஸ்டினை முடிக்கலாம். சரிங்களா? அடுத்தது பகுதி 3ல பிரிவு 1 எவையேனும் 2 வினாக்களுக்கு விடையிலின்னு சொல்லிட்டு 4 கேள்வி கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு 2 தான் ஆன்சர் பண்றாங்க. இப்ப நம்ம பார்த்தது வந்து 2 மார்க், இது வந்து 4 மார்க்குங்க. செய்யுள் 4 மார்க்கு. 4 கேள்வி கொடுத்துருப்பாங்க, 2 கேள்வி தான் ஆன்சர் பண்ணணும். ஆனால் நம்ம ஒவ்வொரு கேள்விக்கும் 4 மார்க்கு. அப்ப 2x4 8 மார்க்கு. அப்ப 8 மார்க்குங்கும் போது அந்த 8 மார்க் கொஸ்டினுக்கு நம்ம ஒரு 15 நிமிஷம் ஒதுக்கி அந்த கொஸ்டினை 4 மார்க் கேள்வி நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணி எழுதணும். 2 கேள்வி எழுதணும். அடுத்து பகுதி 3லயே பிரிவு 2 எவையேனும் 2 வினாக்களுக்கு விடையளி. அதுலயும் 4 கேள்வி கொடுத்துருப்பாங்க, நம்ம 2 தான் எழுதணும். ஒரே நிலையில இருந்து கேட்டிருப்பாங்க. இதுக்கும் நம்ம 15 நிமிஷம் செலவு பண்ணி கொஞ்சம் அழகாவே நீட்டாவே 4 மார்க்குங்கும் போது அழகாவே நீட்டாவே கொஞ்சம் ப்ரெசென்ட் பண்றது நல்லதுங்க. சரிங்களா? அடுத்தது பகுதி 3லயே பிரிவு 3 எவையேனும் 3னுக்கு விடையிலின்னு கொடுத்துட்டு நம்மள்ட்ட மொத்தமாவே வந்து ஒரு 5 கேள்வி கொடுத்துருப்பாங்க. இங்க 5 கேள்வி கொடுத்து 3 கேள்வி எழுத சொல்லுவாங்க. இந்த 5 கேள்வி கொடுத்து 3 கேள்வி எழுத சொல்லும்போது நம்மளுக்கு எப்படி என்னெல்லாம் கொஸ்டின்ல இருக்கும்னா, அணி இருக்கும், குரட்பா கொடுத்து அணி சுற்ற சொல்லுவாங்க, இலக்கண பட்டல் இருக்கும், திணை இருக்கும், துறை இருக்கும், அப்புறம் பழமொழிய கதையோடு எழுத சொல்லுவாங்க, இல்ல காட்சி ஒரு கவிதை எழுத சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு அந்த வினாக்கள் இருக்கும். அப்படின்னா அதுல இருந்து 3 கேள்வி எழுதினா போதும். ஆனா நம்ம அந்த 3 கேள்வி எழுதும் போது அதுக்கு 12 மார்க்குங்க. 3x4 12 மார்க்கு.
அப்படின்னா அது ஒரு 12 மார்க்குங்கும் போது 2 6 மார்க் கணக்கு வரும். அதனால ஒரு அரை மணி நேரம் நம்ம 30 நிமிஷம் வரைக்கும் அந்த ஒவ்வொரு 4 மார்க்கையும் தெளிவாகவே எழுதுறது நல்லதுங்க. 30 நிமிஷம் ஒதுக்கிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகுதி 4ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லவே தெரியும் நெடுவினாக்கள். இந்த நெடுவினாக்கள் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏஜ்ரா சாய்ஸ்ல 2 கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த ஒவ்வொரு நெடுவினாவையும் நமக்கு எழுதுறதுக்கு டைம் வந்து ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கலாங்க. அப்படின்னா 3 நெடுவினா எழுதுறதுக்கு நமக்கு டைம் எவ்வளவுனா 45 நிமிஷம் ஆகும். இந்த 45 நிமிஷங்கிறது அதிகமா கம்மியா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நெடுவினாவே 15 நிமிஷத்துல முடிக்கிறது ரொம்ப சிறப்பான இதுங்க. அப்பதான் நம்மளுக்கு டைமுக்குள்ள தமிழ முடிக்க முடியும். இல்லைன்னா வந்துட்டு ஏதோ ஒன்று நம்ம வேகமா எழுதி அரைகுறையா பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து பகுதி 5 ஒரு மனப்பாட பகுதியும் ஒரு குறைப்பாகவும் நம்ம எழுதணும். அதுக்கு வந்து நம்ம 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கலாம். இப்ப 10 நிமிஷம் டைம் எடுத்து மொத்தமாவே நம்ம இப்ப எடுத்துக்கிற டைம் கால்குலேட் பண்ணி பார்த்தா 160 நிமிஷம் வருதுங்க. மொத்தமாவே 3 மணி நேரம்னா 180 நிமிஷம். நம்ம 160 நிமிஷத்தை நம்ம செலவு பண்ணிருக்கோம். இன்னொரு 20 நிமிஷம் கையில் இருக்கும்போது அந்த 20 நிமிஷத்தை ஏதோ ஒரு கேள்வி நம்ம எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து எழுதினா கூட அந்த 10 நிமிஷத்துல கொஞ்சம் நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன முடிச்சிடலாம். மீதி ஒரு 10 நிமிஷத்தை செக் பண்றதுக்கும் இந்த அண்டர்லைன் பண்றதுக்கும் வச்சுக்கலாம். ஆனா வந்து என்னோட அட்வைஸ் என்னன்னா நீங்க ஒவ்வொரு கொஸ்டின் எழுதவே அண்டர்லைன் பண்ணி பழகிடுங்க. வேகமா ஸ்கேல பக்கத்துல வச்சுட்டு டபுள் அண்டர்லைன் பண்ணி சைடிங் அண்டர்லைன் பண்ணி இதெல்லாம் பண்ணி வச்சிருங்க. லாஸ்ட் அண்டர்லைன் பண்ணி லாஸ்டா டைம் இருக்கு நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம் நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு டூமா எழுதுறது வேகமா அந்த கொஸ்டின் டக்கு சைடிங் போட்டு முடிச்சிருங்க. ரொம்ப யோசிச்சு எழுத வேண்டாம். என்ன தெரியுதோ என்ன தகவல் தெரியுதோ அந்த தகவல் டக்குன்னு எழுதிருங்க. ஒரு வார்த்தைக்கோசம் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். அதனால கொஞ்சம் கவனத்துல இருக்குங்க. இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸாம்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லும். இந்த 160 நிமிஷம் நம்ம இங்க எழுதுவோம். பிளஸ் 10 நிமிஷம் நம்ம எது கொடுத்துருக்கோம்னா அண்டர்லைனுக்கோ பிளஸ் மித்த பர்பஸ்க்குலாம் 10 நிமிஷம் கொடுத்துருக்கேன். அடுத்த 10 நிமிஷம் பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் செக்கிங்க்கும் பிளஸ் நம்ம பேப்பரை வந்து ஒழுங்கா பிரசென்ட் பண்ணிருக்குமா ஏதாச்சும் விட்டுருக்குமான்னு செக் பண்றதுக்கும் சொல்லியிருக்கேன். 10 நிமிஷம் அண்டர்லைன் பர்பஸ் டெக்கரேஷன் பர்பஸ்க்கும் மித்த 10 நிமிஷம் வந்து செக்கிங் பர்பஸ்க்கும் நான் அந்த 10 நிமிஷம் பிரிச்சிருக்கேன். ஆனா நீங்க வந்து இந்த 10 நிமிஷத்தை இன்னொரு 5 நிமிஷம் சேர்த்து இதில் எடுத்துட்டு காமனா எடுத்து நீங்க அண்டர்லைன் பர்பஸும் செக்கிங் வச்சுக்கிட்டு மீதி ஒரு 5 நிமிஷத்தை எக்ஸ்ட்ரா எழுதிருக்கும் டைம் எடுத்தா கூட வச்சுக்கலாம். சரிங்களா? ஆனா தமிழை பொறுத்த வரைக்கும் 12th பொறுத்த வரைக்கும் தமிழ் வந்து முதல் எக்ஸாம்னால நல்லா நீட்டா பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனா வந்து என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா நெடுவினாக்கு போகும்போது டைம் இல்லாத மாதிரி போகும். அதனால ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் நல்ல ஹேண்ட் ரைட்டிங்ல கொஞ்சம் வேகமான கையெழுத்து வேகமா இல்ல உங்களோட எழுத்து வேகம் உங்களோட மனநிலை வேகம் வந்து வேகமா இருக்கும். டக்குன்னு முடிச்சுட்டு நெடுவினாவை எப்போ நம்ம வந்து குறிப்பு சட்டம் போட்டு முன்னுரை முடிவு போட்டு ஒரு 5 ஹெட்டிங் போட்டு டக்குன்னு 3 முடிச்சுட்டு குரல் பாவியும் எழுதிட்டு மனப்பாட பகுதியும் எழுதிட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவோம். எந்த நிமிஷத்தை ரிலாக்ஸ் பண்றோமோ அந்த நேரம் தாங்க நம்மளுக்கு நல்ல சந்தோஷமான நேரம். அது வரைக்கும் கொஞ்சம் அது வேகம் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன் எதுக்காகனா அந்த டைமுக்குள்ள எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு அண்டர்லைன் பண்ணி நீட் பிரசன்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்ல மார்க் வந்து நம்ம டோட்டல் மார்க்கு அதிகப்படுத்தும். அதுக்கு தாங்க. சரிங்களா? இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய தகவல் உங்களுக்கு கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ.